சார் ஒரு பழமொழி இருக்குது, அதாவது தனக்கு மிஞ்சினது தான் தான தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடைமுறையில் சாத்தியமானதா, இது யதார்த்தமானதா, இது உண்மையானதா, சரியானதா? இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன டாக்டர்? தனக்கு மிஞ்சினது தான் தானம் தர்மம் தவறான பழமொழி, தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட பழமொழி. தனக்கு மிஞ்சினது தான் தானம் தர்மம்ன்றதை மக்கள் தவறாக புரிந்து கொண்டதனால் நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இது தனக்கு மிஞ்சினது தானம் தர்மம்னா, அதாவது ஒரு மனிதனுக்கு தானமும் தர்மமும் மட்டும்தான் கடைசி வரைக்கும் கூட வரும். தமிழில் ஒரு பாட்டு இருக்கும், சினிமா பட பாட்டு, கண்ணதாசன் எழுந்து, வீடு வரை உறவு காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரும் வர இல்லையா. வீடு வரை உறவு, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். இது எல்லாருக்குமே, இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே கடைசி வரை யாரும். கடைசி வரைக்கும் வர்றது நான் பண்ண தானமும் தர்மம் மட்டும்தான். நம்ம கூட வரப்போகிறது நாம் செய்த பாவங்களும் நாம் செய்த புண்ணியங்களும். இது மட்டும் நம்ம கூட எத்தனை ஜென்ரேஷன் ஆனால் கூட வர்றது எல்லாம் வரும். ஸோ ஒரு ஜென்மத்துலேயும் ஒரு ஃபேமிலி வரும், ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃபு குழந்தைங்க சூழ்நிலைன்றது அது அந்த ஜென்மத்தோடு முடியுது. அடுத்த ஜென்மத்துக்கு வரும், அடுத்த ஜென்மத்தோடு முடியுது. இது மாதிரி நிறைய புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு சொல்லிட்டு ஆதிசங்கர் சொன்ன மாதிரி இறந்து இறந்து பறந்துகிட்டே இருக்கும். இறக்கணும் பிறக்கணும், இறக்கணும் பிறக்கணும், இறக்கணும் பிறக்கணும், இப்படி இதெல்லாம் போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் போயிட்டுருக்கு. அப்போ அது எதுக்காக பிறக்கணும் எதுக்காக இறக்கணும் யாருக்கும் தெரியல. அதனால் பறந்துகிட்டே இருக்காங்க, இறந்துகிட்டே இருக்காங்க. நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போம். நீங்கள் பெரிய இந்த வேர்ல்டுலே பெரிய பணக்காரங்க யார் எடுத்துக்கிறீங்க? இப்போ பில் கேட்ஸ் எடுத்துக்கிறீங்களா, எலான் மஸ்க் எடுத்துக்கிறீங்களா, வேறு யார் எடுத்துக்கிறீங்க? யார் வேணாலும் எடுத்துக்கோங்க. அவர்கள் இருந்து சாதாரண கடைக்குடி மகன் வரைக்கும் எல்லாருமே ஒரு நாளைக்கு இறக்குறவங்க தான். இறக்கும்போது அவங்க கூட என்ன கொண்டு போகிறாங்க? அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸு, அவங்களுடைய அசட்ஸு, அவங்களுடைய ஷேர்ஸு, கோல்டு, ஜுவல்லரி, அதர் டைமண்டு, மற்ற அதர் ப்ராப்பர்ட்டிஸு, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இது எல்லாமே கொண்டு போகிறாங்களா என்ன? போகும்போது என்ன கொண்டு போகிறாங்க? ஒன்றுமே இல்லை, அதே வெறுங்கையோடு தான் போகிறோம். அப்போ கூட வர்றது அடுத்த ஜென்மத்துக்கு கேரி ஓவர் ஆகி நம்ம கூட வர்றது என்னென்னா, நாம் செய்த தானம் தர்மங்கள். அந்த தானத்தினாலும் தர்மத்தினாலும் நாம் பெறுகின்ற பலன்களை எல்லா மதங்களுமே சொல்லியிருக்காங்க. எல்லா மதங்களுமே சொல்லியிருக்காங்க. அது தான தர்மத்தை பற்றி டச் பண்ணாத மதம் எதுவுமே கிடையாது. ஒருத்தரும் ஒரு ஆங்கிளில் சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம கையில் கஷ்டமாக இருக்குது, நம்மளால் பண்ண முடியாதுன்றது கிடையாது. உங்களுக்கு என்ன வருமானம் வருதோ, நீங்கள் என்ன வருமானம் வருதோ, உங்களுடைய வருமானத்தில் 30% உங்களுக்கு கிடையாது, 70% தான் உங்களுக்கு. 30% நீங்கள் யாருக்கோ கொடுக்கறதுக்காக இறைவன் உங்களுக்கு கொடுத்த பணம். இந்த பணத்தை நீங்கள் கொடுக்கணும், கரெக்டாக கொடுக்கணும். அட்லீஸ்ட் 30% கூட கொடுக்கலையா, ஒரு 20% கொடுங்க. 20% கூட கொடுக்கலையா, ஒரு 10% கொடுக்கணும். அட்லீஸ்ட் 10% கொடுக்கணும். இது யாருக்கு கொடுக்கணும்? சஃபரிங் பீப்புளுக்கு, சஃபரிங் ஹியூமானிட்டி கொடுக்கணும். நீங்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டியதாக கண்டிப்பாக கொடுக்கணும். அதில் மாற்றம் கிடையாது. நீங்கள் யாருக்காவது டு டே நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க, கொடுக்கணும் அப்படின்னா அதை கண்டிப்பாக கொடுக்கணும். அதில் மாற்றக்கிறது கிடையாது. இது இல்லாமல் நான் அவங்களுக்கு கொடுக்கணும் சார், எக்ஸுக்கு கொடுக்கணும், ஒய் கொடுக்கணும், ஜெட்டு கொடுக்கணும்னா அதை கொடுக்க வேண்டியதுதான். இதெல்லாம் இல்லாமல் இந்த சமுதாயத்திற்காக, இந்த பூமியில் பிறந்த மற்ற உயிர்களுக்காக, அவங்களுக்காக நீங்கள் உங்கள் ஏர்னிங்கில் ஜென்யூன்லி ஏர்டு மணி, நீங்கள் நியாயமான முறையில் நேர்மையாக முறையில் சம்பாதித்த பணத்தில் அந்த 10 to 30, மேக்ஸிமம் 30, மினிமம் 10 அதை கொடுக்கணும். இதை கொடுக்கலை அப்படின்னா என்ன பண்ணணும்? இதே நீங்கள் ஒன்றும் பண்ணாது, விட்டுரும். நீங்களாக கொடுப்பீங்களான்னு உங்களுக்கு நிறைய சான்சஸ் எல்லாம் கொடுக்கும். எதுவுமே கொடுக்கலையா, உங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும், ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகும், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணி ஒரு சர்ஜரி பண்ணுற செலவாகும், ஏதாவது ஒரு செலவு உங்களுக்கு கொடுத்து அந்த பணத்தை கரெக்டாக எடுத்துடும். அந்த கரெக்டாக கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து எடுக்கும் பொழுது we are suffering and we are losing money. We are suffering and we are losing money. Physically, mentally, soul லெவலையும் நம்ம பாதிக்கிறோம். அப்போ கஷ்டப்பட்டுட்டு நம்ம கொடுக்கறத விட ஆசீர்வாதமாக பிளஸ்ஸிங்காக நீங்கள் மக்களுக்கு உங்களுடைய ரெகுலர் ஏர்னிங்கில் எப்படி மந்த் உங்கள் ரெகுலர் ஏர்னிங்கில் அந்த பாட்டை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால்
உங்களுடைய கஷ்டங்கள் போகும், உங்களுடைய துன்பங்கள் போகும், உங்களுடைய நோய்கள் போகும். நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம். நீங்கள் தானம் போடுறதுனால ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம். நபிகள் நாயகம் சொல்லுவார், தர்மம் நெருப்பை நீர் அழிப்பது போல அழித்துவிடும். தர்மம் என்ன பண்ணும்? நெருப்பை எப்படி நீர் அணைக்கிறதோ, நெருப்பை எப்படி நீர் அணைக்கிறதோ அதே போல நீங்கள் செய்கின்ற தர்மம் உங்களுடைய பாவங்களை அழித்து விடும். உங்களுடைய பாவங்களை அழித்து விடும். அப்போ தர்மத்தை பண்ணும்போது உங்களுடைய பாவங்கள் கரைக்கப்படுகின்றன, உங்கள் பாவங்கள் நீக்கப்படுகின்றன. இதை கொடுக்காத போது நீங்கள் பாவத்தை சேர்த்துக் கொள்கிறீர்கள். இறைவன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறான். கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். சர்ஜரிக்கு யூ ஆர் ஸ்பெண்டிங் மணி. ட்ரீட்மெண்ட்டுக்கு யூ ஆர் டேக்கிங் ட்ரீட்மெண்ட்டு, அதர் சார்ஜஸ், மெடிசன் சார்ஜஸ், யூ ஆர் லூசிங் மணி. பிஸ்னஸில் லாஸ். சில பேருக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது, சில பேருக்கு சரியான ஜாப்ஸ் கிடைக்காது. அதுவும் யூ ஆர் லூசிங் மணி தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் என்ன? நாம் கொடுக்க வேண்டியது கொடுக்கல. ஆனால் நிறைய பேர் தவறாக தனக்கு மிஞ்சினது தான் தானம் இல்லை, தனக்கு என்று மிஞ்சியது தான் தானம் தரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தனக்கு மிஞ்சினது தானம் தரும் இல்லை, தனக்கு என்று மிஞ்சியது, தனக்கு என்று மிஞ்சியது, தனக்குன்னு மிஞ்சினது என்ன கடைசியா? இதெல்லாம் இல்லை. இந்த உறவோ, சொத்து பத்தோ, நகரட்டோ, நிலப்புலங்களோ, எஸ்டேட்டோ, சுவிட்சர்லாந்தில் போட்டுக்கிற பணமோ, மற்ற பேங்கில் போட்டுக்கிற ஷேரோ, டிபெஞ்சரோ, அதெல்லாம் உங்களுக்கு எதுலேயும் உதவாது. தனக்கு என்று மிஞ்சினது தானமும் தர்மம். நீங்கள் செய்த தானமும் தர்மம் மட்டும்தான் உங்களோட வரும். அது மட்டும்தான் உங்களுக்கு வரும். யாரும் வர மாட்டாங்க. நீங்கள் யாரும் புனல் ஆக்டிவிட்டியில் போகும்போது, உங்களை எரிக்கும்போது யாரும் கூட என்னை எரிச்சு போகணும் படுத்துக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய திக்கு ரிலேட்டிவாக இருந்தாலும் சார், உங்களை பறிக்கும் போது யாரும் கூட படுத்துக்க மாட்டாங்க. என்னையும் சேர்த்து போச்சிருங்க விட்டா. இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னையும் சேர்த்து போச்சிருங்க, அவங்க இறந்துட்டாங்க, எனக்கு ரொம்ப லவ் பர்சன் அவங்க, நானும் இறந்து போயிடுறேன் கூட. அப்படி யாராவது படத்துக்கு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் பார்க்கல. இது வரைக்கும் நான் யாரையும் பார்க்கல. யாராவது கூட பார்த்துட்டாங்க, என்னையும் சேர்த்து போச்சிருங்கன்ட்டு பார்த்துருக்கீங்களா? இந்த வேர்ல்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்கல. நீங்கள் பார்த்தா சொல்லுங்கள். அதே மாதிரி எரிக்கிறாங்க, என்னையும் சேர்த்து எரிச்சிருங்க, இங்கே ரொம்ப அன்பானவர், பாசமானவர், என் உயிருக்கே ரொம்ப ஆறுதலாக இருந்து என் வாழ்க்கை முழுசும் காப்பாற்றினவர், நான் என்னையும் சேர்த்து எரிச்சிருங்க, நான் எரிச்சிருக்கணும்னு சொல்லி யாராவது படுத்துருக்காங்களா? கண்ணதாசன் கரெக்டாக சொன்னார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை தானம் தர்மம் தான், புண்ணியம் தான். அதைத்தான் பழமொழி சொன்னாங்க. இந்த பழமொழி நம்ம தவறாக புரிந்து கொண்டு விட்டோம். தனக்கு என்று மிஞ்சியது தானமும் தர்மம். அப்போ நானே கடனில் இருக்கேன், நானே தர்மத்தில் இருக்கேன், நானே மகா குடுமையான வறுமையில் இருக்கேன், நான் எப்படி கொடுக்குறது? அது கடவுளுக்கு தெரியும். நீ எந்த கண்டிஷனில் இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உனக்கு ₹1 வருதுன்னா கூட, $1 உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட, அதில் 30% இட் இஸ் நாட் யுவர் மனி. $10 உங்களுக்கு வருது, ஏர்னிங் வருது பர் மந்த். இந்த மாதம் உங்களுக்கு $10 உங்களுக்கு இன்கம் வருதுன்னா $3 உங்களுக்கு கிடையாது, $7 மட்டும். அப்போ என் கஷ்டம் இருக்குது, நான் எப்படி கொடுக்குறது, என் கஷ்டம் இருக்குது, நான் எப்படி கொடுக்குறது, இப்படி இல்லை. நீங்கள் லைஃப் லாங் இப்படியே, இந்த ஜென்மத்தோடு இல்லை, அடுத்த ஜென்மத்தோடு இப்படி தான் இருக்கணும். நீங்கள் எப்போ கஷ்டத்துக்கு வறுமைக்கு நீங்கள் எப்போ முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வருகின்ற பணத்தில் உங்களுக்கு என்ன பணம் எவ்வளோ கொடுக்கப்படுகிறது, அந்த பணத்தை நீங்கள் அந்த சேரிட்டியாக நீங்கள் பண்ணும் பொழுது, அந்த பணம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டியூஸ் இருக்கு இல்லையா, ஓவர் டு பே, அந்த பணத்தை எல்லாம் கொடுப்பதற்கான சூழ்நிலை வர வைத்து உங்களை வர ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துரும். நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு பணம் இருந்தால் தான் நான் சர்வைவ் ஆக முடியும், எனக்கு பணம் இல்லை, நான் எப்படி கொடுக்கறது? தவறு. அப்படி இல்லை. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வர்றதில் 10 to 30% it is not your money, 100% it is not your money. It is given to you to give to others through you. உங்கள் மூலமாக மற்றவர் கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்டது. It is given to you, not for you. It is for others. It is given through you. You have to give that money to others up to 30%, 10 to 30%. நீங்கள் உங்களுடைய பக்குவத்தை பொறுத்து, உங்களுடைய கர்மாவை பொறுத்து நீங்கள் 10 or 20 or 30 வச்சுக்கலாம்.
இந்த பர்சன்டேஜை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த தானம் தர்மம் உங்களை வந்து தர்மம் தலை காக்கும். தர்மம் தலை காக்கும், கண்டிப்பாக காக்கும். உங்களை எந்தெந்த சூழ்நிலை, எந்தெந்த மாதிரி விஷயங்களில், எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து உங்களை காப்பாற்றணும், டிவைன் கண்டிப்பாக காப்பாற்றும். நம்மளை காப்பாற்றிக்கிறது, டிவைன் நம்மளை காப்பாற்றிக்கும். ஸோ டிவைன் வந்து எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி அவர் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிறது, அவர் சொல்கிற ரூட்டில் எப்படி போய் அவர் மடக்கி போட்டு நம்ம காலத்தில் அவர்கிட்ட சாதிச்சுது, அப்படி தான் நம்ம பார்க்கணும் மொழியே. நம்ம ஒரு ரூட்டை செலக்ட் பண்ணிட்டு நம்ம போனோம்னா we will get better, we will suffer in our life. ஸோ வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல் விஷயம், நீங்கள் ஒரு மாதமும் என்ன சம்பாதிக்கிறீங்களோ சம்பாதிக்கிறத பிரதிபடம் எதிர்பார்க்காம, இந்த படம் எதிர்பார்க்காம, இவங்ககிட்ட வந்து இதை கொடுத்தா இவங்ககிட்ட சாதிச்சுக்கலாம், இவங்ககிட்ட கொடுத்தா இந்த பெனிஃபிட்டு நமக்கு வரும், இவங்ககிட்ட கொடுத்தோம்னா நமக்கு இவங்க ஃபியூச்சரில் ஏதாவது வகையில் நமக்கு உதவுவாங்க, இவங்களுக்கு பணத்தை கொடுத்தா இவங்க ஏதாவது வகையில் நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இவங்ககிட்ட கொடுத்தா நம்ம இவங்களை அடிமையாக வச்சுக்கலாம், நம்ம எந்த நேரத்துக்கு எந்த பக்கத்தையும் இவங்களை யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி ஒரு சுயநலத்தோட ஒரு எதிர்பார்ப்போட கொடுக்காது. அந்த மாதிரி கொடுக்காது. இட் இஸ் கடவுளுடைய ஒரு பகுதியாக, கடவுளுடைய ஒரு ஒர்க்கை நாம் அண்டர்டேக் பண்ணிக்கலாம். அவருடைய ஒரு கருவியாக நாம் வந்து நம்ம கொடுக்குற பணத்தில் 10 to 30% இறைவன் வந்து நமக்காக கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம மூலமாக கொடுத்தா அந்த பணம் நமது இல்லைன்னு நினச்சி நீங்கள் மற்ற கொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த பணம் பல மடங்கு ஆசீர்வாதமாக உங்களுக்கு வரும். பல மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு நோய்கள் வராது, பிரச்சனைகள் வராது, கஷ்டங்கள் வராது. You will be always happy. You will be always happy in entire your life. உங்களுடைய வாழ்க்கை முழுசுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. என்டையர் லைஃப்க்கு சந்தோஷமாக இருக்கீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க. ஸோ நீங்கள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருப்பதற்கு முக்கியமான காரணம் நீங்கள் செய்கின்ற தர்மம் தான். இதை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுங்கள். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது. தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.